பார்வதி அம்மா டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி எல்லாமே நாடு நாடாக பிரித்து விளையாட்டு பெரிய விளையாட்டை விளையாண்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லாம் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு தான் முதல் இடம் கொடுப்பார். அது வளர்த்து வானரப்படையிட்ட எல்லாம் கணக்கு காட்டணும். கணக்கு காட்டலைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிடுவான். செத்துச்சா அதையும் கணக்கு காட்டணும். அதுக்கு புது கவர்மெண்ட்டு கடவுள் அதுக்கு பைசா கொடுப்பார். அதான் காயின்ஸ் தான் கொடுப்பார். அதை வச்சு தான் பிழைக்கணும். விவசாயம் இருக்கா, விவசாயத்துக்கும் அந்த காயின்ஸ் தான் கொடுப்பாரு. வேறு எதுவுமே கிடையாது. இந்த இரண்டு தான் மானிட பிறவி. இதெல்லாம் வளர்த்து விவசாயம் பண்ணலன்னு வச்சுக்கோ, அட்ரா நொறுக்குடா அப்படிம்பாரு, அடி குறுக்கிலும் முடிச்சு விட்றா அப்படிம்பாரு. முக்கால் சத்தியம் வானரப்பட எல்லாம் தரப்பட வானர் எல்லாமே ஒரே படை ஆகிட்டார். எல்லாமே ஒரே படை. அதான் 3 சட்டம். 3 சட்டம் இவர் கையில் இருக்குது, கடவுளுடைய கையில் இருக்குது. முக்கால் சத்தியம் புது கவர்மெண்ட்டு. இப்போ பழைய கவர்மெண்ட்டு பூரா இப்போ நக்க விடுவார். தமிழ்நாட்டில் ஒருத்தன் முதலமைச்சர் வெளிநாட்டில் போய் நான் கையெழுத்து போடுதேன், 2ஆம் நம்பர் கம்பெனிக்கு வேணும் எனக்கு போடு, கைதை பேப்பரை கொண்டா, இதோட தொலைஞ்ச புது கவர்மெண்ட் போட்டார். தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதியை அப்படியே வேரோடு அறுத்துருவார். முக்கால் சத்தியம் தமிழ்நாட்டில் வேறு மாதிரி எலுமிச்சம்பழம் கனியை எரிதார். சீக்கிரமாக ஜோலி முடிவான் பாரு அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் கிடக்கிற வேலை வேறு மாதிரி இப்போ எரிதார். அது அந்த கணக்கை அவர் வச்சுருப்பார். கடவுளில் இந்த எலுமிச்சம்பழத்தில் என்ன அப்படிங்கிற கணக்கை விடுவார். பவரை தான் விடுவார். அந்த பவரில் ஜோலி முடிச்சுடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. 10 சட்டம் உலக நாடே ஒன்றுக்கு அடிக்க விடுவார், கடிக்க விடுவார், சாவிடா அப்படின்னு விடுவார். இதுதான் 10 சட்டம். புரியுதாடா? புது கவர்மெண்ட் கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் நீதிமான் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் நீதிமான் நீதியை தவறியாடா நடத்திக்கிட்டு இருக்கியா, ஒன்றுக்கு கடிக்க விடுவார். முக்கால் சத்தியம்டா.